ஐபிஎல் ஆக்ஷனில் வருஷம் அதிகமாக வேலை போன பிளேயர் யாருன்னு தெரியுமா? ஸ்ரீசாந்த். இல்லை ஆக்ஷனில் வேலை போன பிளேயர். அது தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி ஸ்கூப்பை ஃபாலோ பண்ணிடுங்க. 2008 ஃபர்ஸ்ட் ஆக்ஷனில் சிஎஸ்கே எம்எஸ் தோனியை 9.5 crores ஏலத்தில் எடுத்தாங்க. 2009 ஆர்சிபி கெவின் பீட்டர்சனையும் சிஎஸ்கே ஃபிளின்டாஃபையும் 9.8 crores ஏலத்தில் எடுத்தாங்க. 2010 ஷேன் பாண்ட் கேகேஆருக்கும் கைரன் போலார்டு மும்பை இந்தியன்ஸுக்கும் 4.8 கோடிக்கு வேலை போனாங்க. 2011 நம்மளோட இந்தியன் கோச் கௌதம் கம்பீர் கேகேஆருக்கு 14.9 கோடிக்கு வேலை போனாரு. அப்புறம் 2012 ரவீந்தர் ஜடேஜா சிஎஸ்கேக்கு 12.8 crores, 2013 மேக்ஸ்வெல் மும்பை இந்தியன்ஸுக்கு 6.3 crores வேலை போனாரு. 2014 ஆர்சிபி யுவராஜ் சிங்கை 14 கோடிக்கு வாங்கி, ட்ராஜடி என்னன்னா அதே யுவராஜ் சிங் 2015 டெல்லி டேர் டெவில்ஸுக்கு 16 கோடிக்கு வேலை போயிட்டாரு. 2016 ஷேன் வாட்சன் ஆர்சிபிக்கு 9.5 crores, 2017 பென் ஸ்டோக்ஸ் ரைசிங் பூனே ஜூப்பர் பேரே வரல 14.5 கோடிக்கு விலைக்கு. சேம் பென் ஸ்டோக்ஸ் 2018 ராஜஸ்தான் ராயல்ஸ் 12.5 crores ஏலத்தில் எடுத்தாங்க. 2019 ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, ஜெயதேவ் உனாத் கட்ட ராஜஸ்தான் ராயல்ஸும் வருண் சக்கரவர்த்தியை கிங்ஸ் 11 பஞ்சாபும் 8.4 crores ஏலத்தில் எடுத்தாங்க. 2020 கேகேஆர் பேட் கமின்ஸை 15.5 crores, 2021 கிறிஸ் மோரிஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு 16.25 crores, 2022 இஷான் கிஷன் மும்பை இந்தியன்ஸுக்கு 15.25 crores ஏலத்தில் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 2023 பஞ்சாப் கிங்ஸ் சாம் கரனை 18.5 crores, 2024 கேகேஆர் மிச்சல் ஸ்டார்க்கை 24.75 crores ஏலத்தில் எடுத்தாங்க. சோபாடா சரணத்தில் பாடிட்டேன். இந்த ஆக்ஷனில் எந்த பிளேயரை எந்த டீம் எவ்வளோ கொடுத்து எடுக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.